மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. அதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த மகர ராசிக்கு சனி பெயர்ச்சி சாதகமா பாதகமா? என்னங்க கேள்வி இது! சூப்பரான கேள்விங்க. சனி இது நாள் வரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்தார். இப்போ பெயர்ச்சி ஆகி 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போ 7 சனி முடிஞ்சுது, முடிவுக்கு வந்தது. மகர ராசி அன்பர்களுக்கு 7 சனி இல்லை. அப்போ அது ஒரு பெரிய கிஃப்ட் இல்லையா உங்களுக்கு? அதாவது இது நாள் வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் இருந்தது, டார்ச்சர் இருந்தது. வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருந்தது. அதுவும் குடும்பஸ்தானத்தில் சனி இருந்து குடும்பத்தை சண்டை சச்சரவு, பாகிஸ்தானத்தில் சனி இருந்து வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடத்துல ஏதாவது ஒன்றுமே பேசலைனா கூட இதை சொல்லிவிட்டேன் அதை சொல்லிட்டேன்னு உங்கள் மேலே ஒரு அலிகேஷன், ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. ஆனால் இப்போ இனி உங்களுக்கு குறை இல்லைங்க. 3ஆம் இடம் உபஜயஸ்தானத்துக்கு போயிட்டார். சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக உங்களுக்கு இதே சனி பகவான் இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம், நல்ல தொழிலில் பெரிய லெவலில் நீங்கள் பூம பண்ண போகிறீங்க, சம்பாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர், சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். இப்போ வங்கிகளின் மூலம் கடன் வாங்கி ஏதாவது தொழிலை விரிவாக்கம் பண்ணால் கண்டிப்பாக பண்ணலாம். அதே நேரத்தில் பிள்ளைகளை வெளிநாடு அனுப்பணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக அனுப்பலாம். பாருங்கள், உங்களை பொறுத்த வரலையும் 2ஆம் இடத்துல ராகு வந்திருக்கார், டிரான்சிட் ஆகிறார். 2ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கார். ஸோ குரு உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலும் குறையில்லை. குரு பார்வை கோடி நன்மை. ராகு 2ல் இருந்து பிரச்சனை தந்தாலும் உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கிறதால எதுவும் பிரச்சனை இருக்காது. அப்போ பண வரவு அதிகரிக்கும். இருக்கிற இடத்து பிரம்மாண்டத்தை கொடுப்பார் ராகு. அப்போது குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்க போது. நல்லா சம்பாதிக்க போகிறீங்க. சனி பயிற்சி 100% உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல். புதுசாக படித்து முடித்த இளைஞர்கள் புதுசாக தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கடனை உடனே வாங்கி, நம்பி கடனை வாங்கி தொழிலில் ஆரம்பிங்க. தொழில் பெரிய லெவலில் ரீச் ஆகும். இல்லை வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு 5ஆம் இடத்தை சனி பார்க்கறதால பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை வரும். சீட்டாட்டம், ரேஸு, லாட்டரி, ஸ்பெக்குலேஷன் போன்ற அமைப்புகளில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு கொஞ்சம் இந்த 2.5 ஆண்டு கொஞ்சம் செய்ய வேண்டாம். உங்களுக்கு கை காசு போயிடும். அப்படி போயிட்டீங்கன்னாக்கா மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் தகப்பன்